பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய சத்திய வார்த்தைகளை தியானிக்க இக்கால வேளையிலே நாம் அவருடைய பாதப்படியிலே நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளோடு கூட இருந்து இந்த நாள் முழுவதும் அவருடைய சன்னிதானத்திலே நாம் நிலைத்திருக்க இயேசப்பா கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்கட்டும். கர்த்தர் என்ன வார்த்தையை கொண்டு இந்நாளிலே பேசுகிறார் என்று பார்ப்போம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் எப்படி கடன் கொடுக்க முடியும்? நமக்கே முடியாம இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு சாப்பாடு நமக்கு கிடைப்பது அரிதாக காணப்படுகிறதே. மிகவும் கஷ்டமான சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து வருகிறோமே. மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறபடி நம்முடைய வாழ்க்கை தரம் இல்லையே என்று நீங்கள் சிந்திக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து பேசுகிற வார்த்தை, என் மகனே, என் மகளே, நான் தரித்திரத்தில் இருக்கிறேன், என்னால் எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும்? எனக்கு உதவி செய்வார்களா என்று காத்திருக்கக்கூடிய நிலைமையிலே நான் இருக்கிறேனே என்று நினைக்கிறாயா? என் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, என்னாலே செய்யக்கூடாத செயல்பாடுகள் ஒன்றுமில்லை. தரித்திரனை ஐஸ்வர்யனாக்கவும் ஐஸ்வர்யவான் என் வார்த்தைக்கு மீறி நடக்கும் பொழுது எனக்கு கோபம் உண்டாக்கும்படி பாவங்களை செய்தால் அவனை தரித்தனாக்கவும் என்னால் முடியும் என்று இயேசு கிறிஸ்து பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அவர் உயர்த்த முடியும். உங்களை மகிமையினாலே நிரப்ப முடியும். உங்கள் கையும் ஒரு சிறு பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதை ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஒரு பைசா கர்த்தருக்கு முன்பாக உத்தமம் உண்மையுமாய் இருக்கும் பொழுது அதை பெருகச் செய்ய அவராலே முடியும். இயேசு கிறிஸ்து செய்யப்படாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் அவராலே செய்யக்கூடும். ஆகையாலே ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். உங்களுடைய கர்த்தருடைய மகிமையினாலே ஆகாதது ஒன்றுமில்லை என்று நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் விசுவாசத்தின்படி அவர் அநேக விதமான அற்புதங்களையும் செயல்பாடுகளையும் செய்ய முடியும். ஆகையாலே கர்த்தர் சொன்ன வார்த்தையை நீங்கள் நம்புங்கள், விசுவாசம் வையுங்கள். ஒரு பணியை நீங்கள் செய்யும் பொழுது அதை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு, ஏசப்பா, இந்த பணியை நீங்கள் ஆசீர்வதிங்க, இந்த வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, இந்த ஒரு வேலையிலே நான் ஈடுபட்டு இருக்கிறேன், இந்த வேலை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் பொழுது அந்த பணி எனக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆகையாலே நான் உமக்கு பிரியமானவளாகவும் பிரியமானவனாகவும் வாழ்ந்து வரும்பொழுது என் கையின் பிரயாசத்தை நீர் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறவராகவும் 1000 மடங்கு பெருக செய்கிறவராகவும் இருக்கிறீர் என்று உம்முடைய வேதத்திலே நான் காண்கின்றேன். ஆகையாலே என்னை நீர் ஆசீர்வதித்து மகிமையினாலே நிரப்பி என்னை வழிநடத்த போகிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் என்று அவரை விசுவாசித்து அவரிடத்தில் நீங்கள் விண்ணப்பம் செய்யும்போது அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அதன்படி உங்களுக்கு செயல்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து காத்து ரட்சித்துக் கொள்வார். உங்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே, உங்களுக்கு வாக்கு கொடுத்தபடியே நீங்க அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாகவும் அநேக ஜாதிகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறவர்களாகவும் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்களோ மற்றவர்களிடத்தில் கடன் வாங்குகிறவர்களாய் இராதபடி நீங்க மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக உங்களை மாற்றுவார். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தையும் அப்பேற்பட்ட மகிமையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை காத்து ரட்சித்துக் கொள்வார். இந்த நாளை நான் ஆசீர்வாதமாக மாற்ற உன் வாழ்க்கையிலே சித்தமுள்ளவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தபடியினாலே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ உங்களை நீங்களே ஒப்பு கொடுங்கள். உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்திடுவேன் ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பயபக்திக்குரியவனாய் வாழ்வேன் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை கேட்டு உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக செய்து மகிமைப்படுத்துவார். இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. அவருடைய மகிமையுள்ள கரம் உங்களோடு கூட இருக்கும். இம்மட்டும் ஆயுசு நாட்களை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி இருதயத்தோடு வாழும் பொழுது அவர் மறக்காம உங்களுடைய வம்சத்தையும் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் வர்த்திக்க செய்து பெருக செய்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்துக்கொள்வார். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி இந்த வேண்டுகோளை முடிப்போம். ஆமேன்.